ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன வீடியோவில் வந்து நம்ம சன்சைடில் லிண்டல் பீம் வரைக்கும் தெளிவாக பார்த்துருந்தோம். மீதி அடுத்தது அதோட கண்டினியூட்டி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் சன்சைடில் வந்து இந்த பிரெத்து மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக போட்டிருப்பேன். என்னென்னா விண்டோவோட பிரெத்தையும் விண்டோவோட ஹைட்டையும் டோரோட அந்த ஹைட், அதாவது லென்த்து ஹைட் எப்படின்னா வெர்டிக்கல் லென்த்தை சொல்லி அதையும் போட்டுருந்துருப்பேன். அது மட்டும் தப்பு. சன்சைடு அப்படிங்கிறது எதுனா, இப்போது இதுதான் நமக்கு இந்த விண்டோவோட சன்சைடு. இதுனா இந்த பிரெத்து வந்து இப்போ விண்டோ இப்படி இருக்குன்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம சன்சைடு போடுவோம். இந்த விண்டோவுக்கு நேராக தான் இந்த பிரெத் எடுத்துக்குவோம். அந்த சன்சைடோட லென்த்து வந்து இதுதான் 40. எவ்வளோ வெளில ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு 40னா 40 போட்டிருக்கணும். திக்னஸ் இது போட்டிருக்கணும். நான் அதுக்கு பதில் தப்பாக இந்த லென்த்தை போட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அது என்னோடய தப்பு. அதை மட்டும் மாற்றிட்டு இப்போ இந்த வீடியோ இதில் ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி போட்டிருக்கேன். 40 பிரெத்து, 120 வந்து அதோட லென்த்து, இது 40 பிரெத்து, 7.5 வந்து அதோட திக்னஸ், 7.5 அதோட திக்னஸ். இது எல்லாமே போட்டாச்சு. ட்ராயிங்கில் வேறு அவ்வளோதான். அடுத்தது ரூஃப் ஸ்லாப், அடுத்தது ஆர்சிசி. ரூஃப் ஸ்லாப் ரெக்டாங்கிள் ரூஃபு, டாய்லெட் ரூஃப் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரூஃப் ஸ்லாப் கண்டுபிடிக்கும் போது டோட்டலாக இது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கா, இது வரைக்கும் ஃபுல்லாக ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் ப்ளஸ் இந்த டாய்லெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை வந்து ஆட் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து ரெண்டு இதாக தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ரூஃபு, டாய்லெட் ரூஃபு அப்படின்னு போட்டிருக்கோம். ரெக்டாங்கிள் ரூஃப் வந்து 1320 லென்த்து போட்டிருக்கேன். 870 வந்து பிரெத்து போட்டிருக்கேன். 15 திக்னஸ் அது ட்ராயிங்கில் எடுத்துட்டோம். டாய்லெட் ரூஃப் அதே போல் சைஸ் போட்டிருக்கேன். இது எப்படி வந்ததுன்னா, ரெக்டாங்கிள் ரூஃப் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெக்டாங்கிள் ரூஃப் இதுதான் ரெக்டாங்கிள் ரூஃப். இதோட லென்த்து வந்து இப்படி எடுத்துக்குவோம். இது லென்த்து, இது பிரெத்துன்னு போட்டோம்னா ஏரியா வந்துடும். லென்த்து வந்து 400 ப்ளஸ் 270, 670 ப்ளஸ் ஒரு 450. அப்போ 670, 1070, 1130 வருமா? 400, 600, 1000, 1120 வருது. 1120 வருது. ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம்? 1320 போட்டிருக்கோம். 320 போட்டிருக்கோம். அந்த வேல்யூ எப்படின்னா, இந்த வால் திக்னஸ் இருக்குல்ல, இந்த வால் திக்னஸ் 4 வாலுக்கும் திக்னஸ் இருக்குல்ல, ஏன்னா இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்ரு வரைக்கும் நம்ம வந்து லென்த் எடுக்கணும் ரூஃப்க்கு எடுக்கும் போது. இப்போ 400 ப்ளஸ் 200, 600, 670, 1070, 1120 ப்ளஸ் இதோட திக்னஸ் ஒரு 30, 30, 30, 30, 120 வருது மொத்தம். 1120ஓட ஒரு 120 கூட்டினா 240, 1240, 1320 இருக்குது. ஏன் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வால் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரூஃப் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து வாலில் இருந்து கொஞ்சம் ஆஃப்செட் ஆகி வந்திருக்கு வெளியே. எவ்வளோனா அது ஒரு 40. இந்த பக்கம் ஒரு 40னா இந்த பக்கமும் ஒரு 40 வந்து ஆஃப்செட்டாக இருக்குது. அப்போ அந்த 40 ஆட் பண்ணும்போது தான் டோட்டலாக நமக்கு வந்து 1320 வருது. நம்ம ட்ராயிங்கை தான் ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்க கற்றுக்கணும். ட்ராயிங்கில் தான் ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியும். இந்த ரூஃப் வந்து இந்த வால்லேருந்து வெளியே வந்திருக்கு. நம்ம இந்த லென்த்து ப்ளஸ் இந்த வால் திக்னஸ்ஸு ப்ளஸ்ஸு இங்கே வெளியே ப்ரொஜெக்ட் ஆனது, இது எல்லாத்தையும் கூட்டும்போது 1320 வந்திருக்கு. அதே போல் இதோட பிரெத்து பார்த்தோன்னா இந்த இது 300 ப்ளஸ் 400, 700, 730, இது ஒரு 30, 760, இது 790 ப்ளஸ்ஸு இங்கே ப்ரொஜெக்ட் ஆனது 40, அதை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. 870 மொத்தம். 700, 790 ப்ளஸ் ஒரு 80, 870 பிரெத்து. திக்னஸ் வந்து 15, அது ட்ராயிங்கில் இருக்கிறது. நம்ம இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், ட்ராயிங்கில் 15. இதை போட்டோம்னா அந்த ரூஃபோட ஏரியா வந்துருச்சு. அதே போல் டாய்லெட் ரூஃப்னு சொல்லி தனியாக போட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த டாய்லெட்டில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்லாப் போட்டோம். அதாவது இதிலேருந்து 40 சென்டிமீட்டர் தள்ளி ஆஃப்செட் ஆகி இது வரைக்கும் நம்ம போட்டோம். அப்போ இந்த டோட்டல் லென்த்தில் வந்து 40 சென்டிமீட்டர் குறைச்சிக்கணும். இது 300னா 260 இருந்தால் போதும். 260 ப்ளஸ் இந்த திக்னஸ் 30, 290 ப்ளஸ் இங்கே ஒரு 40 ஆஃப்செட் ஆகி வரும். டாய்லெட் ரூஃப்க்கும் இது டாய்லெட்டுக்கு வெளியவும் ஆஃப்செட் ஆகி வருது. அப்போ இந்த 40 இங்கே தானது இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 40க்கு 40 டேலி ஆயிடுச்சு. 300 ப்ளஸ் 30, 330 அந்த அளவுக்கு
வந்திருக்கணும். இங்கே வந்து நான் 300ன்னு போட்டிருக்கேன், அது வந்து மிஸ்டேக்கு, நான் அதை பண்ண மிஸ்டேக். ஏன்னா டோட்டல் 300 ப்ளஸ் திக்னஸ் ஒரு 30 இருக்குது, 330. இங்கே வந்து 40 எக்ஸ்ட்ரா வந்துருந்ததா, அதாவது இங்கே இந்த எண்டிலேருந்து 300 ப்ளஸ் 30, 330 லென்த்து இருக்குது. நம்ம இங்கே வெளியே ஒரு ஆஃப்செட் ஆகிருக்கணும் 40, அப்போ 370 ஆகும். 370 வந்து மறுபடியும் 330 ஏன் ஆகுதுன்னா, இந்த ரூஃப், இந்த ரெக்டாங்கிள் ரூஃப் போடும்போது இது ஒரு 40 சென்டிமீட்டர் நம்ம ஆஃப்செட் வச்சு போட்டோம். அப்போ 40 சென்டிமீட்டர் இது மேலே அந்த ரூஃப் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த 40 மைனஸ் பண்ணால் மீதி 330 வரும். அப்போ நான் இங்கே வந்து 300 போட்டிருக்கேன், அது தப்பு, 330ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது இது வந்து 280, இது வந்து நம்ம மிஸ்டேக் கிடையாது, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இது 200 பிரெத்து, இதோட இதுவும் மிஸ்டேக் இருக்குது. 200 ப்ளஸ் இந்த வால் திக்னஸ் 30, இந்த வால் திக்னஸ் 30, 260. இதோட ஆஃப்செட் ஒரு 40, இதோட ஆஃப்செட் ஒரு 40 இருக்குது. அப்போ 260 340 வரணும். ஆட் பண்ணும்போது 340 வரணும். 280 தான் போட்டிருக்கேன், 340 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு சில மிஸ்டேக் ஸ்பீடாக போகிறதுனால கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக் மட்டும் பண்ணியிருப்பேன், அதை இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இதோட குவான்டிட்டி மொத்தமாக போட்டாச்சு. இப்போ வந்து ஆர்சிசி 1:2:4 நம்ம ஆர்சிசி வால் கிடையாது, ஆர்சிசி காங்கிரீட் வந்து எங்கெல்லாம் போடுறோமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும், எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 25.101 m³ வருது. அதாவது அத்தனை m³ வந்து இத்தனை m³ காங்கிரீட் வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான ஜல்லி எம்சேண்ட்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த இவ்வளோ ஒரு m³ காங்கிரீட்டுக்கு எவ்வளோ ஜல்லி எம்சேண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோலாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு 25 m³ வருதா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்சிசி முடிஞ்சிருச்சு. நான் ஏன் அப்படி குரூப்பாக கண்டுபிடிக்கிறேன்னா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன், மண்ணை தோன்றதுக்கு தனி ரேட் கொடுத்துருப்பாங்க. இந்த பூவர் காங்கிரீட் 1:6:18 போடுறதுக்கு தனி ரேட்டு, இந்த ஆர்ஆர் மெசன்ட்ரிக்கு தனி ரேட்டாக இருக்கும். இந்த ஆர்சிசி அந்த காங்கிரீட்டுக்கு தனி ரேட் இருக்குது. அதனால தான் ஒவ்வொன்றையும் குரூப்பாக கண்டுபிடிச்சி டோட்டல் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பிரிக் ஒர்க் இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர், அது என்னன்னு பார்ப்போம். பிரிக் ஒர்க் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த காங்கிரீட் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த பிரிக் ஒர்க் தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கணும். பிரிக் ஒர்க்கில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நெக்லெக்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த விண்டோ இருக்க போர்ஷன்லாம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இதோட லென்த் எல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் லைன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வாலோட லென்த்து, இந்த வெர்டிக்கல் வாலோட லென்த்து, சிட் அவுட் லென்த்து, டாய்லெட் லென்த்து, இது எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். எங்கன்னா இங்கே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், லிண்டல் பீம்லேயே 3940 ரெக்டாங்கிளுக்கு, ஸ்ட்ரெயிட் வாலுக்கு 1180, இந்த 300 400, இது மட்டும் வெர்டிக்கல் வால் சாரி சிட் அவுட்டுக்கு வந்து இதில் 510 வந்தது, இதில் 450 தான் போட்டிருக்கோம். மீதி டாய்லெட்டுக்கு வந்து இந்த டாய்லெட்டுக்கு 860 இருக்குது, இது 860. ஆனால் இந்த சிட் அவுட்டுக்கு மட்டும் 450 வச்சுருக்கோம், இங்கே வந்து 510 இருக்குது. ஏன் 450 தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டிராயிங்கில் பார்த்தா தெரியும். ஏன்னா சிட் அவுட்டில் வந்து பிரிக் வால் வந்து எல்லா இடத்துலையும் வராது, இந்த 3 டைரெக்ஷன்லேயும் வராது. இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம் மேலே ஏறுறதுக்காக. நான் அந்த ஸ்டெப்ஸ் வச்சுருந்ததுனால மீதி இந்த சைடில் மட்டும்தான் நமக்கு வந்து வால் வருது, இந்த 2 சைடுக்கு வராது. அப்போ இந்த சைடில் இருக்க வால் வந்து 450 ப்ளஸ் இந்த 30 ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 30 வரணும், 510 வரணும் மொத்தம். 510 இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதே அளவு இங்கிட்டும் வரணும். நான் அதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி வெர்டிக்கல் சிட் அவுட், இதில் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த இடத்துல சிட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, எதுலனா பிளின்த் பீமில் சிட் அவுட் வந்து 910 இருக்கும், இங்கே வந்து 510 இருக்கும். அது எதனால் மாறிடுச்சுன்னா, பிளின்த் பீம் வந்து இந்த 3 சைடுக்குமே நம்ம வந்து பீம் போடுவோம். ஆனால் லிண்டல் பீம் வந்து இந்த ஒரு சைடு தான் நம்ம வந்து லிண்டல் பீம் கிட்ட போடுறோம். பிளின்த் பீமில் வந்து இந்த 3 சைடுக்குமே இதை போடுவோம். ஏன்னா கீழே பாட்டமில் வந்து நமக்கு வந்து இருக்குது, இந்த இடத்துல போடுறது, இங்கே போடும்போது அதுக்கு சேர்த்து தான் போடுறோம். அதனால் அதோட லென்த்து 910 மொத்தம் வந்தது, சென்டர் லைன் மூலமாக போட்டிருக்கோம். இதிலேருந்து பார்க்கும்போது 200, இது ஒரு 450, இது ஒரு 200, 950 ப்ளஸ் 30 வரும். லைக் அதாவது இது 200, இது ஒரு 200, 400, இது ஒரு 450, 850 ப்ளஸ்ஸு இந்த சென்டர் லைன் மூலமாக போடும்போது இங்கே ஒரு 30 வரும், 15
இங்கே ஒரு 15 வரும். அப்போ ஒரு 60. 850ஓட ஒரு 60 கூட்டினோம்னா 910. அது மூலமாக தான் இங்கே 910 வந்தது. இங்கே போடும்போது வந்து லிண்டில் பீம் போடும்போது 510 தான் வருது. ஏன்னா அந்த ஒரு சைடு டைரெக்ஷனில் மட்டும்தான் இந்த ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து லிண்டில் பீமில் வந்து இது போடுவோம். அதாவது இது லிண்டில் போடல, நம்ம இந்த இதில் 510 ஏன் போட்டோம்னா இந்த லென்த்தையும் இந்த பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ரூஃப் ஸ்லாபே இந்த இடத்துல போட்டோம். லிண்டிலே வரல இதில். அதனால தான் இந்த இடத்துல வந்து 510 230 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த இது பிரிக் ஒர்க்கில் வந்து சிட் அவுட் போடும்போது இது 450ல் 510 வால் திக்னஸ் இதுலேயும் போட மறந்துட்டேன், அது சேஞ்ச் பண்ணிக்குவோம். 510 இதில் ஏன் வரல அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த 2 சைட்லேயும் பிரிக் ஒர்க் வராது. மீதி இந்த ஒரு சைடில் மட்டும் பிரிக் ஒர்க் வருது. அது 510 லென்த்து. அதோட திக்னஸ் 30. அதோட ஹைட் வந்து 350 கிடையாது, 250 தான். அது ஏன் அப்படின்னா இதில் டிராயிங்கில் பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா இங்கே வந்து இந்த லிண்டல் பீம் இருக்குல்ல, லிண்டல் பீமில் வந்து 100 தான் ஹைட்டு. அதாவது 100 ஹைட்டில் தான் நமக்கு வந்து ரூஃப் வருது. ஆனால் இந்த லிண்டல் பீமோட நமக்கு வந்து இந்த சிட் அவுட்டில் வந்து ரூஃபே வந்துருச்சு. அந்த 1 மீட்ரு கீழே இருக்குது. அதாவது இந்த ஹைட் வந்து 1 மீட்டரா, அதாவது 1 மீட்டரா 100 சென்டிமீட்ரு, 100 சென்டிமீட்ரு கீழே இதோட லெவல் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த வாலோட ஹைட்டும் அந்த அளவு குறைஞ்சிரும். அப்போ டோட்டல் வந்து 350. இதிலேருந்து இது வரைக்கும் 350 சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் வந்து 250 தான் இருக்கும். இந்த 1 மீட்டர் வந்து மைனஸ் பண்ணணும். இந்த 100 மைனஸ் பண்ணால் மீதி 250 தான் இருக்கும். அதனால் இதோட வேல்யூ வந்து 250 அப்படின்னு போட்டு நம்ம அதோட குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். மீதி எல்லாம் முன்ன பார்த்ததே தான். எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா பேரபெட் வால் இருக்குது. பேரபெட் வால் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னா இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பேரபெட் வால். இந்த இடத்துல வருது. அது எதோட வருதுன்னா இந்த ரூஃப் இருக்குல்ல, ரூஃபோட அவுட்டரில் வருது. அதாவது ரூஃபோட எண்டில் வருது. இந்த இப்படி வரும் பேரபெட் வால் போடும்போது இந்த மாதிரி வருது. இப்படி வந்து இந்த டாய்லெட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து பேரபெட் வால் வருது. அல்லது இப்படி அப்படியே போட்டுருக்கலாம், இல்லை இது மாதிரியே இருக்கலாம். டிராயிங்கில் நான் மென்ஷன் பண்ணல, அதை நம்ம எப்படி கட்டுறோமோ அதை பொறுத்து தான். பேரபெட் வால் வந்து இப்படி ரெக்டாங்கிளாக நான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேரபெட்னு போட்டு 4260 அப்படின்னு போட்டிருப்பேன். அது எப்படி வந்துச்சுன்னா 4260 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த லென்த்து, அதாவது இங்கேருந்து பண்ணுறதை விட ஆப்சிட்டோட சேர்த்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்னர் லென்த் எல்லாத்தையும் இப்படி இந்த ரெக்டாங்கிளை ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆப்சிட்டான இங்கே ஒரு ஆப்சிட் ஒரு 40, இப்படி ஒரு 40, அதே போல் இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40, இந்த மாதிரி அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சைடில் இருக்க 40 வேல்யூவும் ஃபஸ்ட்டு இதோட சென்டர் லைன் கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து ஆப்சிட்டான 40 ஆட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் லைன்லேருந்து ஃபுல் லென்த்தையும் கால்குலேட் பண்ணணும். இந்த ரெக்டாங்கிளுக்கு கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து இந்த ரெக்டாங்கிள் வால் கால்குலேட் பண்ணது 3940 இருக்குங்களா. இப்போ அதை தனியாக போட்டுக்குவோம். 3940 ப்ளஸ்ஸு எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 4 எண்ட்லேயுமே 40 40. அப்போ 8 × 40, 8 நாள் 32, 320 ஆட் பண்ணணும். போட்டோம்னா 4260 வருது. அதான் 4260 பேரபெட் வால் அப்படின்னு போட்டாச்சு. அதோட திக்னஸும் 30 ப்ளஸ் அதோட ஹைட் வந்து 90. அது வந்து டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து சேம் வால் தான், அதோட ஹைட் வந்து 90 அப்படிங்கிறத டிராயிங்கில் கொடுத்துருக்கு. இது மூலமாக பேரபெட் வால் போட்டோம். நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இந்த டாய்லெட்டுக்கு மேலே வந்து பேரபெட் வால் போட்ட மாதிரி இங்கே டிராயிங்கில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இங்கே எஸ்டிமேட்டில் பார்க்கும்போது அதை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து அதனால் ஈஸியாக எப்படி ஆட் பண்ணிக்கிறேன்னா இதில் மென்ஷன் பண்ணது வந்து ரூஃப் வந்து இதோட வந்திருக்கு, ஆனால் பேரபெட் வந்து இப்படி ஃபுல்லாக போட்ட மாதிரி காமிச்சிட்டேன். நான் இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டாய்லெட் மேலே வந்த பேரபெட்டை நான் சேர்க்கலை, அது மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். என்னென்னா இப்போ பேரபெட் வந்து இது வழியாக ஆப்செட் ஆகி வந்திருக்கா, அப்போ இங்கே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்த இப்படி ஒரு ரெக்டாங்கிளாக போட்ட பேரபெட் வந்து இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் வராமல் இந்த மாதிரி போயிருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்க இந்த பீஸை கட் பண்ணி இந்த வச்சுட்டோம்னா மீதி இந்த லென்த்துக்கு மட்டும்தான் நம்ம போடணும். இந்த 2 லென்த்தை மட்டும் ஆட் பண்ணாமல் இருந்திருப்போம். அந்த 2 லென்த் எவ்வளோன்னா 30 ப்ளஸ் ஒரு 300
சென்ட்ரல் லைன்லேருந்து எடுக்கணும். சென்ட்ரல் லைன்லேருந்து எடுக்கும்போது இந்த 300 இல்லாமல் இது ஒரு 15, இது ஒரு 15, 30, 330 லென்த்து ப்ளஸ் ஆஃப்செட் ஆனது ஒரு 40, 370, இந்தாண்ட ஒரு 370. அப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பேராபிட் வேல்யூ நம்ம அக்யூரேட்டாக போட்டுடலாம். 370. அப்போ இந்த வேல்யூவில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 370 ப்ளஸ் 370 ஆட் பண்ணோம்னா 5000 வருது ரவுண்டாக. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து 5000ன்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்டோம்னா இந்த பேராபெட்டோட இது வந்துருச்சு, பேராபெட்டோட வால்யூம் வந்துருச்சு. அடுத்தது இதில் வந்து டிடெக்ஷன்னா அந்த விண்டோ, டோரு, ஏற்கனவே போட்ட அந்த ஆர்சிசி காங்கிரீட்டு இது எல்லாத்தையும் டிடெக்ஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூவாக எல்லா வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.